வீடு எப்படி இருக்குன்னு சொன்னால் விழுந்து போன வீடுன்னு போட்டிருக்கு. நம்ம வீடுகளுக்குள்ள சில நேரம் நம்ம நினச்சாலும் நினைக்காம இருந்தாலும் வரக்கூடாதுன்னு நினச்சாலும் சில காரியம் வந்தே சேரும். போராட்டமே வராதேன்னு சொன்னாலும் சொல்லி முடிக்கவும் பின்னால் ஓடியாரும். எவ்வளவுப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நான்லாம் இந்த ஜெபத்தை விட்டு வெளியில் போகிறதுக்கே மனசு இல்லை. பழைய காலத்துலலாம் ரட்சிக்கப்படுறது முன்னால் அந்த எங்கேயாவது உட்காந்து தக்காளி பழத்தை சாப்பிடுறது இப்படி தான் ஒரு காலம் இருந்துச்சு. ஒயாமல் தண்ணி குடிக்க போகிறது அவனை என்ன அர்த்தம்? இருக்க முடியாது. ஒயாமல் தண்ணி குடிக்க போகிறது. இப்போ தண்ணியே குடிக்கலை. ஆமென். ஜீவ தண்ணீர் உள்ளே போயிட்டு அதெல்லாம் அந்த தண்ணியை குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப ஆண்டவர் நம்ம நல்ல உடம்பை நல்லா ஆக்கியிருப்பார். ஆமென். இந்த உபவாச ஜெபத்தில் கர்த்தர் நம்ம கடைசியாக தரக்கூடிய நல்ல சுருக்கமான வார்த்தை, விழுந்து போன என்ன சூழ்நிலையாக இருக்கலாம், எவ்வளவு பாடுகளானாலும் இருக்கலாம், இருந்துட்டு போட்டுமே. அந்த போராட்டங்கள் அந்த பாடுகளில் கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்து அந்த வீட்டை சரிப்படுத்தி விழுந்து போன வீட்டை நேராக தூக்கி வச்சு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவார். இன்னும் ஒரு தடவைலாம் சேர்ந்து வாசிடுவோம். 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை, ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த வார்த்தைலாம், திரும்ப எடுப்பிக்கிறது பெரிய அதிசயமான வேலை. திறப்புகள்லாம் ஓட்ட உடசல்லாம் நிறைய அவ்வளோதே சரி பண்ணிடுவோம்.